Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 3rd unitல example 3.2 பார்க்குறோம். If alpha and beta are the roots of the quadratic equation 2x square minus 7x plus 13 which is equal to 0. Construct a quadratic equation whose roots are alpha square and beta square. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபாவும் பீட்டாவும் ரூட்ஸ்னிட்டு ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை ரூட்ஸ்னு வச்சு நம்ம ஒரு குவாட்ராட்டிக் இக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 3.1 வந்து இதே மாடல் தான். ஸோ அதை ஒருக்கா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான் ரெண்டுமே. ஸோ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. கரெக்டாக? ஸோ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ பிஏல எங்கேருந்து எடுப்போம், கிவன் இக்குவேஷன்லேருந்து எடுப்போம். ஸோ கிவன் இக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு 0னா இதான் வந்து குவாட்ராட்டிக் இக்குவேஷன். இந்த ஃபார்மேட்டில் தானே இது இருக்குது. கரெக்டாக? ஸோ இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம், ஏ ஈக்குவல் டு ஹியர் ஏ ஈக்குவல் டு 2, b equal to minus 7, c equal to 13. ஓகேவா? ஸோ இதில் அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் ஃபார்முலாவில் ஆல்ரெடி இருக்குது, பியில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 7/2. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா. ஃபார்முலா என்ன, சி பை ஏ. ஸோ சியோட வேல்யூ 13, ஏயோட வேல்யூ 2 நமக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டையும் நம்ம ஃபைன் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா ஸ்கொயரும் பீட்டா ஸ்கொயரையும் வச்சு நம்ம ஒரு குவாட்ராட்டிக் இக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர், நவ் வி கன்ஸ்ட்ரக்ட் அ quadratic equation. Quadratic equation using roots என்ன கொஷினில் கொடுத்துருக்க ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர். ஸோ இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா ஆல்ஃபா பீட்டா அங்கே எடுத்தோம், இங்கே வந்து அப்படி இல்லை, ஆல்ஃபா ஸ்கொயரும் பீட்டா ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஃபார்முலா என்ன வரும், நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படிச்சிருப்போம்ல, அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ இதில் ஆல்ஃபாவும் இன்னும் இருக்குது, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். அப்படின்னா இதில் இந்த வேல்யூ எடுத்துக்கலாமா, இந்த வேல்யூவும் இதுவும் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படி இருந்தால் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், நமக்கு என்ன வருது, இது ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், இந்த ப்ளஸ் 2ab நமக்கு இது வேணும், இந்த ரெண்டும். ஸோ ப்ளஸ் 2ab ஈக்குவலுக்கு அந்த சைட் போனீங்கன்னா மைனஸ் 2ab. பீனா இங்கே ஆல்ஃபா பீட்டா, அவ்வளோதான். ஸோ ஆல்ஃபா பீட்டா. ஓகே, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்ம என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், ஆல்ஃபா பீட்டா ஃபைன் பண்ணி வேல்யூவாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 7/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா என்ன இருக்குது 13/2. ஓகே, ஸோ இது கேன்சல் ஆகிரும். என்ன கிடைக்குது, 7 ஸ்கொயர். ஸோ 49/4 மைனஸ் 13. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 49 மைனஸ் எல்சிஎம்லேருந்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 52. ஓகே, டிவைடட் பை 4. ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு மைனஸ் 3/4ன்னு கிடைக்குது. ஸோ நமக்கு இப்போ என்ன ஃபைன் பண்ணிக்கோ, சம் ஆஃப் ரூட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/4 ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். கரெக்டாக? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர். ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா. ஆல்ஃபா பீட்டாக்கு நமக்கு தெரியும் 13/2 த ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணால் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கிடச்சிரும். ஸோ 13 ஸ்கொயர்னா என்ன, 169 டிவைடட் பை 2 ஸ்கொயர் 4. ஓகே, ஸோ இதுவும் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, therefore
therefore the quadratic equation நமக்கு ஃபார்முலா என்ன equation is x square minus sum of roots into x plus product of roots alpha beta which is equal to 0. இதில் கொண்டு நம்ம ஃபைண்ட் பண்ணதை போடுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன மைனஸ் 3/4. ஸோ இதை ப்ளஸ் 3/4 எக்ஸு. ஓகே, ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 169/4 which is equal to 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா எல்சிஎம் எடுக்கிறோம் 4ஆல். ஸோ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 169 which is equal to 0. இதுதான் நம்மளோட quadratic equation with roots என்ன with roots alpha square and beta square. ஓகேவா, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.